நான் அந்த ரெக்கார்டை வந்து ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக போடலாம் ஐடியாவில் இருக்குது. என்ன காரணம்னா, திருநெல்வேலி ஊரை பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஹெல்மெட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து ஒரு அருமையான ஸ்கீமு. ஆனால் அது நம்ம மக்கள் வந்து ஒரு 65% ஒரு 70% வந்து மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. பட் 30% யூஸ் பண்ணல. இருந்தாலும் நம்மளுடைய இந்த ஹெல்மெட் ஸ்கீம் கொண்டு வந்த முதல்ல இந்த கருணாசேகர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் இந்த ஹெல்மெட் ஸ்கீம் கொண்டு வரப்போ வந்து நிறைய உயிர்கள் இன்னைக்கு பாதுகாக்கப்படுது. ஆனால் அந்த ஹெல்மெட் ஸ்கீமை வந்து போலீஸ் ஆகிய அந்த காவல்துறை நண்பர்கள் வந்து அவங்களே வந்து ஹெல்மெட் அணிய மாட்டேங்கிறாங்க. நிறைய போலீஸ் வண்டியில பாத்தீங்கன்னா யாருமே ஹெல்மெட் அணிஞ்சு போக மாட்டேன். ஒரே ஒரு போலீஸ் மட்டும் இந்த டிராபிக் இன்ஸ்பெக்டர் வந்து பாத்திருக்கிறேன், அவர் மட்டும் ஹெல்மெட் போட்டு போவார் பாத்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில ஒரு 100%ல வந்து ஒரு 5% போலீஸ் தான் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்றாங்க. அது வந்து தவறு நான் சொல்றேன். ஏன்னா வந்து இன்னைக்கு இந்த திருடன் போலீஸ் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஹீரோ வந்து பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஹெல்மெட்டோட போட்டு அவர் போலீஸ் கான்ஸ்டபிளா இருப்பாரு. கூட வந்த காமெடி ஆக்டர் அவர் வந்து சொல்லுவாரு, என்னடா ஹெல்மெட் போட்டு போற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, டேய் நம்ம ஹெல்மெட் யூஸ் பண்ணாதான்டா நம்மளே ஒரு காவல்துறையில இருக்கு, நம்மளே இந்த தப்பு பண்ணோம்னா மற்றவங்க எல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்களா, அதனால நம்ம ஹெல்மெட் போட்டு தான்டா போகணும். ஒரு சூப்பரான மெசேஜ் சொன்னாங்க. இது ஒரு அருமையான மெசேஜ். ஹெல்மெட் வந்து எல்லாரும் அணியணும். ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை நண்பர்கள் என்னென்ன பண்றாங்களோ அவங்க செய்யறத பொறுத்து மக்கள் செய்வோம். கண்டிப்பான முறையில வந்து ஹெல்மெட் அணியணும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா வந்து ஹெல்மெட் போடல அப்படின்னா ஸ்பாட் ஃபைன் போடுறாங்க. அந்த ஸ்பாட் ஃபைன் இருக்கவே கூடாதுங்க. ஏன்னா அந்த ஸ்பாட் ஃபைன் போட்டாச்சுன்னா மறுபடியும் அந்த ரூபாயை கொடுத்து அந்த ஃபைனை கட்டியாச்சுன்னா ஹெல்மெட் போட வேண்டாம்ல அப்படின்ற ஒரு கேர்லெஸ் மக்கள்கிட்ட இருக்கும். அந்த கேர்லெஸ் இருக்கவே கூடாது. ஏன்னா பணத்தை காட்டிட்டா மட்டும் போதுமா, நம்ம உயிர் வந்து போனா திரும்ப வருமா, அந்த ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு வரமாட்டேங்குது. இருந்தாலும் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள், மக்கள் யாருமே வந்து ஹெல்மெட் அணியாம போகாதீங்க. ஹெல்மெட் வந்து 100% வந்து உயிரை பாதுகாக்கும். அதுவும் வந்து ஹெல்மெட் வந்து ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டி கூடின ஹெல்மெட் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எவ்வளவோ செலவழிக்கிறோம், நம்ம வந்து வருமானத்துக்கு மீறி நிறைய செலவு பண்றோம். அது வந்து நிறைய பேர்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, குறைஞ்சபட்சம் 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் ஹெல்மெட் அழகா இருக்குது, கம்பெனி பிராண்டட். தரையில போட்டு உடைச்சாலும் உடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹெல்மெட். அதை யூஸ் பண்ணா வந்து நமக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும், உயிரை பாதுகாக்கும். ஹெல்மெட் ஸ்கீமை வந்து கண்டிப்பான முறையில் நல்ல சக்சஸ்ஃபுல்லா திருநெல்வேலி கொண்டு போயிட்டு இருக்குது. 100% கொண்டு போயிடுச்சு அப்படின்னா உண்மையிலுமே இதோட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் யாருக்கும் கிடையாது. சரி, ஓகேங்க. மக்கள் நலன் விரும்பி அன்பு சேனாதிபதி. நன்றி நன்றி நன்றி.